சிவாய். இன்று நாம் 2024 புத்தாண்டில் ரிஷப ராசியின் பலன்களை தெரிந்து கொள்வோம். நான் ஒவ்வொன்று சொல்லும் பொழுதும் ராசி என்பதை நீங்கள் லக்னம் என்று வைத்து கொள்ள வேண்டும் என்றும், லக்னத்தை அடிப்படையாக வைத்து பலன் சொல்வதுதான் 75% நியாயமாக இருக்கும் என்றும் என்னுடைய கருத்து. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். ராசி என்று உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன், மற்றபடி இது லக்னத்தை குறிக்கும். உங்கள் லக்னத்தில் சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும், குழந்தை பாக்கியம் வரும், பணவரவு அதிகரிக்கும், கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணினால் அது நிறைவேறும், வாகனம் வாங்கிறதுக்கு பேங்க்கில் கடன் கிடைக்கும், புது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தைகளுக்கு ஏற்ற காலம். ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கு, அதாவது மிதுன லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது 24 ஆண்டு பிறக்கிறது. அதனால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பணம் வரத் தொடங்கும், வழக்குகளில் சாதகமாக தீர்ப்பு வரும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போகும். ஆக்கப்பூர்வமான பணிக்கு வெளியில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை நல்ல விதத்தில் முடியும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளேயே குரு அமையப் போகிறார். எனவே உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டும். குடும்பத்தில் கடன் செலவுகள் இருக்கும். சிலருக்கு செரிமான கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் உங்களிடம் இருந்தால் பிறருக்கு இரவல் தர வேண்டாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்தும் போட வேண்டாம். இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய சிக்கல்களை புதிய கோணத்தில் நீங்கள் அணுகி அதில் வெற்றி காண்பீர்கள். கடனாக கொடுத்த பணம் ஏதாவது இருந்தால் கைக்கு வரும். சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும். ஸ்பெக்குலேஷன் வகைகள் மூலம் பணம் வரும், அதாவது ட்ரேடிங், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி. கேது பகவான் உங்கள் லக்னத்திற்கு, ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுக்க தொடர்கிறார். அதனால் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் தெய்வ நேர்த்திக் கடனை குடும்பத்துடன் சென்று நீங்கள் முடிப்பீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் தொடர்வதால் உங்களின் திறமைகள் வெளிப்படும். பணபலம் கூடும். சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். வெளிவட்டாரத்தின் புகழ் கௌரவம் வளரும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்கள் இந்த வருடத்தின் முற்பகுதி அமோகமாக இருக்கும். புது முதலீடு செய்து வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள். உங்கள் ஆலோசனையை ஏற்று 1/24 முதல் சச்சரவுகள் வந்து நீங்கும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும்போது சட்ட ஆலோசனைகளை நீங்கள் கலந்து முடிவெடுப்பது நல்லது. ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் கை ஓங்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புது வேலை அமையும். உயர்நிலைகளின் உயர் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவார்கள். மொத்தத்தில் இந்த புத்தாண்டின் முற்பகுதி அதிரடி வளர்ச்சியை தருவதாக அமையும். மையப்பகுதி ஓரளவு வளர்ச்சியை கொடுக்கும். புத்தாண்டின் பிற்பகுதி சவாலானதாகவும் இருக்கும். இதை புரிந்து கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனின் அதிபதியாகிய அம்பாளை வழிபட்டு எல்லா நலமும் பெறுவீர்களாக. சங்கடங்களிலிருந்து விலகுவீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.